போன வருஷம் தீபாவளி ரிலீஸா வெளியான அமரன் படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் உடல் ரீதியாகவும் சரி நடிப்பு ரீதியாகவும் சரி ஒரு புது சேஞ்ச் ஓவரை கொடுத்து அசத்தி இருந்தாரு. அதுக்கு பலனா இந்த படம் போன வருஷம் பல தியேட்டர்கள்ல வசூல்ல ரஜினி படத்தையும் தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல 2வது இடத்தை பிடிச்சிருந்தது. சிவகார்த்திகேயனோட முழு ஆக்சன் அவதாரத்தை காமிச்ச அமரன் படத்தை தொடர்ந்து AR முருகதாஸ் இயக்கத்துல நடிக்கிற SK 23 படத்திலையும் ஆக்சன் ஹீரோவா தான் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படம் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நிலையில சீக்கிரமே படத்தோட டைட்டில் அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு அப்புறமா தன்னோட 24வது படத்தை டான் பட இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்துல நடிக்க இருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துக்கு பாஸ்னு டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இதுக்கிடையில தான் சிவகார்த்திகேயன் தன்னோட 25வது படத்துல கமிட் ஆகி இருக்காரு. சூரரை போற்று படத்தை எடுத்த சுதா கொங்கரா டைரக்ட் பண்ற இந்த படத்துல நடிகர் ஜெயம் ரவி என்கிற ரவி மோகன் வில்லனா நடிக்க இருக்காரு. இவங்களை தவிர்த்து நடிகர் அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோரும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. டவுன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகிற இந்த படத்துக்கு GV பிரகாஷ் இசையமைக்கிறாரு. சுதா கொங்கரா சூர்யாவை வச்சு எடுக்க இருந்த புறநானூறு படம் டிராப் ஆன நிலையில அந்த கதையை தான் SKவை வச்சு எடுக்கிறதா தகவல் வந்துச்சு. அதனால இந்த படத்துக்கும் புறநானூறுன்னு தான் டைட்டில் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சிருப்பதா தகவல் பரவிட்டு வந்துச்சு. இந்த நிலையில இந்த படத்துல இருந்து ஒரு புது அப்டேட் வெளியாகி இருக்கு. ஒரு ட்ரங்க் கால் போட்டு நாங்களே வந்திருப்போம்ல. இந்த ராக்குன்னு நின்று சச்சுன்னு வாடுகிறா செத்துடுபடாடோய். சேனை ஒன்று தேவை, பெருஞ்சேனை ஒன்று தேவை. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe our channel.